நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம், அவர் அந்த சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தான் எல்லாம் முடிந்தது என்று. தாகமாய் இருந்தவர், தாகத்தை தீர்க்கிறவர், தாகம் தீர்க்க சொன்னவர், உங்களையும் என்னையும் அவர் இந்த நாளிலே இயேசு நம்முடைய தாகங்களை தீர்க்கும்படியாய் உலகத்தில் நாம் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து அதை அவர் உணரும்படியாய் நமக்காக அவர் சிலுவையில் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். ஆம், தாகத்துக்கு தா என்று சமாரிய பெண்ணிடம் கேட்கிறவர், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையை நாம் முழுவதுமாய் விசுவாசிக்கின்ற போது அதுவே உங்களுக்கும் எனக்கும் ஜீவ தண்ணீராய் மாறும். ஆம், தாகத்தை அவர் தீர்க்கும்படியாகத்தான் தன்னுடைய வார்த்தையை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆம், இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? அப்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் அநேகருடைய தாகங்களை தீர்க்கும்படியாய், அநேகருக்கு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்கும்படியாய் நம்மை அவர் பயன்படுத்துவார். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், நீங்கள் நானும் மற்றவருடைய தாகங்களை தீர்க்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம், உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று. ஆம், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொன்ன, நமக்கு கட்டளையிட்டிருக்கிற, நாம் பின்பற்ற வேண்டி அவர் சொல்லி வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அப்பொழுது நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்திலே காண்பித்து அநேகரை தேவன் அண்டை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் பயன்படுத்துவார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்காக சிலுவையிலே முடித்து, ஆண்டவரே, நீர் வேத வாக்கியம் நிறைவேறும்படியாய் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் ஆண்டவரே எப்பொழுதும் அப்பா திருப்தியாய் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் எங்களுக்காக விதமான பாடுகளை பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் அப்பா அநேகரை ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உள்ள உம்முடைய வார்த்தைக்கு கொண்டு வரும்படியாக ஒப்பு கொடுத்தார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.